விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேளைக்கு 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை வெளியிலிருந்து வாங்கச் செல்வதாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் மீது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்ட 17 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களின் உறவினர்கள் மருத்துவமனை மீது புகார் தெரிவித்தனர். இன்னும் முடிச்சு கூட பார்க்கல, ஒரு நம்பிக்கை நம்ம பார்க்கணும். கை கால் அசைக்க மாட்டேங்கிறோம், எதுவுமே இல்லை இந்த இடத்துல. இப்போ வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து 4 நாள் இங்கே தான் இருக்கிறோம். சாப்பிட கூட 1 ரூபாய்க்கு அன்னன்னைக்கு தினம் கூலிக்கு தான் கொளுத்து வேலைக்கு தான் ஓடுறோம். கொளுத்து வேலை வந்து அப்படியே ஓடியாந்து இங்கே தான் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி எங்ககிட்ட காப்பீட்டு திட்டம் இல்லை, எங்கள் மாமனாருக்கு. அது இருந்தால் தான் கோயிலெல்லாம் உங்களுக்கு கையில் காசு இருந்தால் மருந்து நீங்கள் வெளியே தான் வாங்கிக்கிறோன்றாங்க. அதுக்காக எங்ககிட்ட வருமானம் இருந்தால் தான் வாங்க முடியும். நாங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது இங்கே இருந்துகிட்டே இருக்கிறோம். மருந்து மாத்திரைக்கு ஒரு டைம் பில்லுக்கு மட்டும் ஒரு டைமுக்கு மட்டும் பில்லு 1200 ரூபா, 1020 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா வருது பாருங்க பில்லு. இது 600 ரூபா பில்லு. இது இதெல்லாம் வந்து இப்போ 600 ரூபா ஒன்றுமே இல்லை. 2 மாத்திரை, 2 மாத்திரை 2 இன்ஜெக்ஷன், அந்த ஒரு 2 ஸ்டீப் மாத்திரை இது மட்டும் தான் 610 ரூபா போகிறாங்க. அப்படியே கொடுத்துருவாங்க. 1200 ஒரு ஸ்டீப்பு, ஒரு இதுக்கு 1220 ரூபா ஒரு பில்லு. இந்தமாரி எந்த டைம் நாங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாங்கள் கூலி வேலைக்கு தானே ஓடுறோம். இன்றைக்கி 4 நாள் வந்து நாங்கள் போனோம். அது டிப்புன்னு வேணும்னா நாங்கள் அந்த கடையில் வாங்கினது தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.